தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களின் பின்னணி வெளியாகி இருக்கிறது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது. தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். எந்தெந்த இடங்களில் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த இடங்களின் பின்னணி தற்போது வெளியாகி இருக்கிறது. 2001 நாடாளுமன்ற தாக்குதல், 2019 புல்வாமா தாக்குதலில் பின்னணியில் இருந்த பயங்கரவாதிகளின் இடங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்திய ராணுவத்தால் குறிவைக்கப்பட்ட இடங்களின் பின்னணி தற்போது வெளியாகி இருக்கிறது. பஹல்காம் தாக்குதலில் கணவரை இழந்த பெண்கள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். கணவரை இழந்த பிரகதி ஜக்தலே பயங்கரவாதத்திற்கு பிரதமர் முற்றுப்புள்ளி வைத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்தியா அமைதியாக இருக்காது என்பதை பாகிஸ்தானுக்கு பிரதமர் மோடி காட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பேசுவதற்காக விமானப்படையில் ஓய்வு பெற்ற அதிகாரி திரு பாலன் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நேற்று நள்ளிரவு இந்தியா தற்போது பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விமானப்படை ஓய்வு பெற்ற அதிகாரியா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? சார், இந்த தாக்குதலை நான் மிகவும் வரவேற்கின்றேன். இது கண்டிப்பாக நாங்கள் ஓய்வு பெற்றவர்கள் எதிர்பார்த்த தாக்குதல் தான். இந்திய விமானப்படை என்றும் அமைதியாக எதையும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பதில்லை. நமது நாட்டிற்கு எந்த துன்புறுத்தல் வந்தாலும் அதற்கு தக்க பதிலடி கொடுப்பக நமது இந்திய விமானப்படை எப்பொழுதும் தயார் நிலையில் உள்ளது. இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் எலிமெண்ட்ஸ் ஆஃப் சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரஃபேல் ஜெட்ஸா அல்லது ஏர்கிராஃப்ட்ல விக்ராந்த் பயன்படுத்தினாங்களா, என்ன மாதிரியான தகவல்ன்றது இன்னைக்கு காலையில தெரிய வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் இதுல பயன்படுத்தப்பட்டிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க கருதுறீங்க சார்? சார், இன்னைக்கு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கு இந்திய அரசாங்கம் வலுவான நிலையில் உள்ளது. நமது ராணுவங்களுக்கு, நமது விமானப்படை, நமது படைகளுக்கு நல்ல ஆயுதங்கள் உள்ளது. நாம் நல்ல முன்னேற்றத்தில் உள்ளோம். இப்பொழுது நம்மால் எதையும் இரவிலும் பகலிலும் துல்லியமாக தாக்கக்கூடிய நிலையில் உள்ளோம். இப்பொழுது நிறைய மாற்றங்களும் வந்துள்ளது. இன்னும் தாக்குதல்கள் தொடரும் என்ற நிலைதான் உள்ளது. இப்பொழுது சமீபத்த செய்தியாக வடக்கு மற்றும் மேற்கு உள்ள விமான நிலையங்கள் சிவில் விமான போக்குவரத்துக்கு அடுத்து தடை செய்யப்பட வாய்ப்புகள் உள்ளது. இது தீவிரவாதிகளின் அமைப்புகளின் மீது நமது விமானப்படை தாக்குதல் நடத்த நல்ல வாய்ப்பாக அமையும். நமது படைகளை பொறுத்தவரை நாம் நல்ல உறுதியான மனநிலையில் உள்ளோம். நாம் கேள்விப்படுவது போல் பாகிஸ்தானில் உள்ள ராணுவத்தினர் ராணுவத்தை விட்டு விலகிச் செல்கின்றார்கள். ஆனால் நமது ராணுவத்தை பொறுத்தவரை நாங்கள் ஈவன் ஓய்வு பெற்றவர்கள் கூட இன்று அழைத்தால் இந்த நிமிடம், இந்த வினாடி திரும்ப தேசத்திற்கு தொண்டாற்ற உறுதியுடன், மன உறுதியுடன் உள்ளோம். எங்களுடைய முழு ஆதரவையும் இந்திய அரசாங்கத்துக்கும் இந்திய ராணுவத்திற்கும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். சார், இந்த அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் விமானப்படை தற்போது நவீனமயமாக்கப்பட்டிருக்கு, உறுதியாக இருப்பது போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்க இப்ப சொல்லியிருக்கீங்க சார். இப்போ பகல்பூர் என்ற ஒரு இடத்த அட்டாக் பண்ணும்போது இந்திய எல்லையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கு. துல்லியமா அந்த இடத்த தாக்குதல் நடத்தியிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல இந்த விமானப்படையினுடைய முக்கியத்துவம் என்பது அளப்பரியது. அப்படி இருக்கும்போது இதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் என்ன விமானத்தை பயன்படுத்தியிருப்பாங்க, அது போன்ற விஷயங்கள்லாம் இனிமேல் தெரிய வரும். ஆனா பொதுவாக நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய விமானத்துல அதிநவீன போர் விமானங்கள் பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்ன விஷயங்கள் சார் இருக்கு? சார், இன்றைக்கு நம்ம ரஃபேல் விமானங்கள் உள்ளது. இதற்கு முன்பு உள்ள விமானங்களும் மிராஜ், ஜகுவார் போன்ற விமானங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அந்த விமானங்களை விட அந்த விமானத்தை இயக்கும் நமது விமானிகளின் மன உறுதியும் மன வலிமையும், அவர்களுடைய மோட்டிவேஷன் என்று சொல்லுவோம், அவர்களுடைய தாக்குதலை நடத்த வேண்டும் என்ற மன உறுதி மிகவும் பாராட்டுக்குரியது. நமது கையில் உள்ள ஆயுதத்தை விட நமது வீரர்களின் திறமையும் தைரியமும் மிகவும் அதிகம். நம்முடைய மன வலிமையே நமக்கு இதில் பெரிய நன்மையாக அமையும். நமது
வீரர்கள் எதையும் துல்லியமாக தாக்கும் மனநிலையில் தான் உள்ளார்கள். இன்றும் நாம் இந்தியர்கள் ஒன்றுபட்டு உள்ளோம். இந்தியாவுக்காக நாம் எதையும் செய்ய தயாராக உள்ளோம். இந்த நிலையில் இந்திய ராணுவ படைக்கு ஆட்கள் தேவைப்பட்டால் நமது ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வில் இருக்க மாட்டார்கள். கண்டிப்பாக உடனடியாக உதவி செய்வார்கள். அதனால் நமக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் அல்லது வெப்பன்ஸ் அல்லது மாடர்னைசேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தயக்கமோ அல்லது குறைபாடோ இல்லை. நாம் மிகவும் வலிமையாக உள்ளோம். இந்தியா என்றும் முன்னேறும், என்றும் உறுதியாக இருக்கும். நமது மக்கள் எந்த மன உளைச்சலும் இல்லாமல் நல்ல நிம்மதியாக இருக்கலாம். நம்மிடம் திறமையான ராணுவம், திறமையான விமானப்படை, திறமையான ஆயுதங்கள் எல்லாமே நன்றாக உள்ளன. நாம் நன்றாக உள்ளோம். சார், இந்திய விமானப்படையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலிமையா இருக்கு, உறுதியோட இருக்கு அப்படின்ற விஷயத்த முன் வச்சிருக்கீங்க. இப்ப பாகிஸ்தான் தரப்பை பொறுத்த வரைக்கும் அங்க உள்ள விமானப்படை எப்படி இருக்கு? வலிமையானதாக இருக்கிறதா? அதிநவீன தொழில்நுட்பங்கள் அவங்களும் பயன்படுத்துறாங்களா? அதை நம்ம எப்படி பார்க்கணும்? சார், அவங்ககிட்ட நவீன விமானங்கள் இருந்தாலும் நம்முடைய விமானிகள் மனநிலை, மோட்டிவேஷன், எதையும் சாதிக்க வேண்டியும் என்ற மனதைரியம் நம்முடைய விமானம் மற்றும் விமானப்படை மற்றும் நமது வீரர்களிடம் அதிகம். ஒரு இதுலயே பார்த்திருப்பீங்க, நம்ம விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்கள் ஒரு மிகவும் சாதாரணமான MiG-21 விமானத்தில் சென்று F-16 சுட்டு வீழ்த்தினார். அதுபோல நமது வீரர்கள் திறமையானவர்கள். அவர் கையில் உள்ள ஆயுதங்கள் அவர்கள் மிகவும் சாதுரியமாக பயன்படுத்தக்கூடியவர்கள். நீங்க பணியில இருந்த காலத்துல இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்கா? அப்ப என்னென்ன மாதிரியான இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி இருந்தோம் சார்? சார், நான் ஆபரேஷன் கார்கில்ல இருந்திருக்கேன். அதுக்கு முன்னால IPKFல இருந்திருக்கேன். வந்து ஹெலிகாப்டர்ஸ். நான் MI-8, MI-17, MI-26 விமானங்களில் ஃபிளைட் இன்ஜினியராக பணிபுரிந்துள்ளேன். அதில் பறந்துள்ளேன். ஜம்மு காஷ்மீரில் சியாச்சின் கிளேசியர் மற்றும் காஷ்மீர் ஏரியாவில் 5 வருடங்கள் பணியாற்றியுள்ளேன். அந்த பகுதி அந்த பகுதியில் பணியாற்ற மன வலிமையும் மன தைரியமும் கண்டிப்பாக நாட்டிற்கான அது நமது கண்டிப்பாக உள்ளது. நமது வீரர்கள் எதையும் செய்வார்கள். இந்த உறுதியுடன் நமது மக்கள் நமது ராணுவத்திற்கும் ஒத்துழைப்பு மட்டும் அளித்தாலே போதும். மற்றவற்றை நமது ராணுவமும் நமது அரசாங்கமும் நமது விமானப்படையும் கவனித்துக் கொள்ளும். எப்பொழுதும் சார், இணைப்பில் வந்து பல்வேறு விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துட்டீங்க. இணைப்பில் வந்து பேசுவதற்காக நன்றி திரு பாலன்.